ஒரு நிமிஷம் இருங்களேன், உங்ககிட்ட தாங்க கொஞ்சம் பேசணும். எனக்கு புரியுதுங்க, உங்களால பேச முடியல. ஏன்னா உங்களுக்கு ஒரு வியாதி இருக்கு. இந்த வியாதி இன்னைக்கு மாற போகுதுன்னு இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு தருங்க. என்ன வியாதிங்க? வியாதி அப்படின்னா நம்ம பலவீனமா சீக்கு வந்து இருக்குமா? கிடையாது. கடன்ற வியாதி இருக்கு, மன அழுத்தன்ற வியாதி இருக்கு, கஷ்டன்ற வியாதி இருக்கு, போராட்டன்ற வியாதி இருக்கு. இன்னைக்கும் நிறைய பேருக்கு உண்மையாவே பலவீனங்கள் இருக்கு. ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து தாங்க சொல்றாரு. சங்கீதம் 41வது அதிகாரம் 3ஆம் வசனத்துல, படுக்கையின் மேல் வியாதியாய் கிடைக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார், அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். வியாதிய மாத்தப்படுறன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து தான் சொல்றாரு. யாருடைய வியாதிய? உங்க வியாதி. உங்களுக்கு பலவீனம் இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், கடன் தொல்லை இருக்கலாம், குடும்பத்துல நிறைய பிரச்சனை இருக்கலாம், நீங்க எதிர்பார்ப்புல தடைகள் இருக்கலாம். ஏசப்பா சொல்றாரு, மகனே மகளே, நான் மாற்றி போட போறேன் அப்படின்னு. ஏன் மாற்றி போட போறேன்னா, நம்ம ஏசப்பாவுடைய பிள்ளைங்க. ஏசப்பாவுடைய பிள்ளைங்களுக்கு ஏசப்பா கண்டிப்பா செய்வார். நீங்க ஏசப்பாவுடைய பிள்ளைங்களா? ஏசப்பாவுடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? ஏசப்பாக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும். நீங்க கீழ்படுறீங்களா? அப்ப இன்னைக்கு ஏசப்பாக்கு கீழ்படுகிற பிள்ளையா? அவர் பேச்சு கேட்டு உண்மையா இந்த உத்தமமா இந்த உலகத்துல வாழ்றவங்களா இருந்தீங்கன்னா, ஏசப்பா சொல்றாரு எல்லாமே மாறப்போகுதுன்ட்டு. எல்லாமே மாறப்போகுதுன்னா இன்னைக்கே மாறப்போகுதுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லுங்க, என் வாழ்க்கை மாறப்போகுது, என் பிரச்சனை மாறப்போகுதுன்ட்டு. விசுவாசிங்க, நல்லதே நடக்குங்க. இந்த காலை வேளையில கூட அது நடக்க போதுங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் போட்டுங்க. நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணிட்டு முடிஞ்சா ஃபாலோ பண்ணிட்டு போங்க. கர்த்தர் நல்லவர், சீக்கிரமா காண செய்வார். God bless you.